அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகி அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். கற்றுக்கொள்வோம், கடைப்பிடிப்போம். தினம் ஒரு தகவல் எண் 1188. தலைப்பு மரணத்திற்கு பின் தொடர் 15. அன்பானவர்களை, கண்ணியத்திற்குரியவர்களை, ரூஹ் ஆத்மா, நம்முடைய உயிர் அல்லாஹுடைய கட்டளைக்குட்பட்டது. அல்லாஹு மட்டுமே அதனுடைய நுட்பங்களை, ரகசியங்களை அறிந்தவன் என்பதை திருமறை குரானில் அல்லாஹு கூறியதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்வி கேட்ட யூதர்களுக்கு பதிலாக தந்தார்கள். மரணிக்கும் போது உயிர்களை கைப்பற்றுவது மட்டுமல்ல, நித்திரையிலும் உயிர்களை அல்லாஹ் கைப்பற்றுவதாக சொல்கிறானே, அதுதான் மிகவும் ஆச்சரியமான விஷயம். அல்லாஹ் கூறுகின்றான், அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா வல்லதி லம் தமுத் ஃபீ மனாமிஹா ஃபயும்சிகு அல்லதி கதா அலைஹில் மௌத வயுர்சிலுல் உக்ரா இலா அஜலின் முஸம்மா இன்ன ஃபீ ذلك லஆயாத்தின் லிகௌமி யதஃபக்கரூன். அல்லாஹ் உயிர்களை அவை மரணிக்கும் போதும் மரணிக்காதவற்றை அவற்றின் நித்திரையிலும் கைப்பற்றி பின்பு எதன் மீது மரணத்தை விதித்து விட்டானோ அதை தன்னிடத்தில் நிறுத்திக் கொள்கிறான். மீதியுள்ளவற்றை ஒரு குறிப்பிட்ட தவணை வரை வாழ்வதற்காக அனுப்பிவிடுகிறான். சிந்தித்து பார்க்கும் மக்களுக்கு நிச்சயமாக அதில் அத்தாட்சிகள் இருக்கின்றன. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நித்திரையிலும் உயிரை கைப்பற்றுவதாக சொல்கிறான். ஏற்கனவே சென்ற தொடரிலே நாம் இறுதியாக பார்த்தோம். இருப்பினும் அதனுடைய தொடர்பாக வரக்கூடிய ஹதீஸ்களை அறிவதற்காக நாம் மீண்டும் இந்த வசனத்தை ஓதியிருக்கின்றோம். ஒருவர் உறங்கும் போது நித்திரையில அவருடைய ரூஹ் கைப்பற்றப்படுகிறது. அவருக்கு வாழ்நாள் முடிந்து விட்டதென்றால் தூக்கத்திலேயே அவர் மரணமடைந்து விடுவார். போய் படுத்தாங்க, திரும்ப எந்திரிக்கல, உறக்கத்திலேயே உயிர் போயிடுச்சு என்று சொல்லக்கூடிய நிலைகளை எல்லாம் நாம் பார்க்கின்றோம். அதைத்தான் இங்கே கூறுகின்றான் அல்லாஹ். அவற்றின் நித்திரையிலும் கைப்பற்றி பின்பு எதன் மீது மரணத்தை விதித்து விட்டானோ அதை தன்னிடத்தில் நிறுத்திக் கொள்கிறான். நித்திரை செய்த அவர் நிரந்தரமான நித்திரைக்குட்பட்டவராக அல்லாஹுவால் அந்த உயிர் தடுக்கப்பட்டு அவர் இறந்தவராக ஆகிவிடுகிறார். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் படுக்கைக்கு உறங்கச் சென்ற பின்னால் தம் வலக்கையை தம் வலக்கன்னத்திற்கு கீழே வைத்துக் கொள்வார்கள். பிறகு அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வஹியா, இறைவா உன் பெயர் கூறியே இறக்கிறேன், மரணிக்கிறேன், உயிர் வாழவும் மீண்டும் எழவும் உன்னை கொண்டே எழுவேன் என்று கூறுவார்கள். மௌத்தாகும் போது அந்த உயிர் கைப்பற்றப்படும் போது இறக்கிறோம் என்று சொல்லலாம். ஆனால் இங்கே உறக்கத்திலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தருகிறார்கள், அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வஹியா, உன் பெயர் கூறியே இறக்கின்றேன், நீ நாடினால் உயிர் வாழவும் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு உறக்கத்திலிருந்து எழுந்த பின்பு, காலையில் எழுந்த பின்பு இவ்வாறு ஓதுங்கள் என்று சொல்லி தந்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹின் நுஷூர். எல்லா புகழும் அல்லாஹுக்கு. அவன் எங்களை இறக்கச் செய்த பின்னர் எங்களுக்கு உயிரூட்டினான். மேலும் மண்ணறையிலிருந்து வெளியேறி அவனிடமே செல்ல வேண்டியதுள்ளது என்றும் காலையிலே ஓதிக்கொள்ளுமாறு இந்த துவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்திருக்கின்றார். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த வாழ்க்கையில் நமக்கு வழங்கப்பட்ட அவகாசத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நிலையிலேயே தினமும் உறங்கச் செல்லும் போது இறக்கிறேன் என்றும், உறங்கி எழுந்தவுடன் அல்லாஹுடைய கிருபையால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுக்கே புகழெல்லாம், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹின் நுஷூர்,
எல்லா புகழும் அல்லாஹுக்கே. அவன் எங்களை இறக்கச் செய்த பின்னர் எங்களுக்கு உயிரூட்டினான். மேலும் மண்ணறையிலிருந்து வெளியேறி அவனிடமே செல்ல வேண்டியதுள்ளது. இச்செய்தி சஹீஹுல் புகாரியில 6314வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, ஆக ஒவ்வொரு நித்திரையிலும் அல்லாஹ் நம்முடைய உயிரை கைப்பற்றி நமக்கு வாழ்வு இருந்தால் திரும்ப விடுகிறார். நம்முடைய வாழ்வு முடிந்தால் உறக்கத்திலேயே நாம் மௌத்தாகி விடுகிறோம். அல்லாஹ் அலம். இன்னும் வரும் இன்ஷா அல்லாஹ். ஆகிர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகி அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். கற்றுக்கொள்வோம், கடைப்பிடிப்போம். தினம் ஒரு தகவல் எண் 1188. தலைப்பு: மரணத்திற்கு பின்